ஹாய் ட்ரேடர்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைவ் ட்ரேட் பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து 3 டேட் எடுத்தேன், 3 டேட் எக்ஸ்பிரஷன் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரேட் எப்போ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி எடுத்தேன். ஸோ இன்றைக்கி டேட் வந்து மார்ச் 7. சரிங்களா? ஸோ ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அது எக்ஸ்ப்ளனேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த ட்ரேட்டுக்கு வரேன். சரிங்களா? அப்படியே கண்டினியூ பண்ணி வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அதனால தான். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் மந்தில் வந்து நான் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், அவ்வளோதான் என்னுடைய மைண்ட் செட். ஸோ அதே மாதிரி நீங்களும் இருங்க. டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணணும், டெய்லியும் இவ்வளோ எனக்கு லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர வேண்டாம். சரிங்களா? எண்ட் ஆஃப் த வீக், எண்ட் ஆஃப் த மந்த். சரிங்களா? ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. தினமும் ப்ராஃபிட்டில் இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. சரிங்களா? அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிட்டு திரும்ப அடுத்த நாள் ட்ரேட் எடுக்கும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் வராது. சரிங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த மந்த்துக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள், எண்ட் ஆஃப் த வீக் டார்கெட் பண்ணுங்கள், டெய்லியும் டார்கெட் வைக்க வேண்டாம். சரிங்களா? டார்கெட் எதில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் டார்கெட் இருக்கணும், ப்ளஸ் வந்து நீங்கள் எடுக்கிற ட்ரேட் ப்ராஃபிட் வரதில் ஒரு மைண்ட் செட் இருக்கணும். சரிங்களா? ஸோ அது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டெய்லியும் ப்ராஃபிட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி ட்ரேட் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்ததும் சார்ட் எடுத்து வச்சுப்பேன். சரிங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சார்ட் எடுத்து வச்சுட்டு மொத்தமாக பார்க்க வேண்டாம். நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, நாம் எந்த சார்ட்டில் ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். புரியுதுங்களா? ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நியூஸ் டைமில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நியூஸ் டைம் தெரியாது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் நான் நியூஸ் டைம் அப்லோட் பண்ணிடுவோம். அந்த டைம் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ மொத்தம் ஒரு 6 சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு எந்த சார்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சார்ட்டை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும், அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு சார்ட்டை பார்த்தா நம்ம ட்ரேட் எடுக்கலாமா இல்லையா, வேண்டாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு தானாகவே வந்துடும். சரிங்களா? ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு தெரியும் அந்த சார்ட்டில் ட்ரேட் எடுக்கலாமா வேணாவா அப்படின்றது தோணும். ஸோ அப்படி தோணுச்சு அப்படின்னா அந்த சார்ட்டில் ட்ரேட் எடுக்க மாட்டேன். சரிங்களா? எல்லாத்துக்கும் காரணம் மைண்ட் செட் மட்டும்தான். சரிங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. நாலேஜ் இல்லாமல் ட்ரேட் எடுத்து கூட ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஆனால் மைண்ட் செட் இல்லாமல் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 100% ப்ராஃபிட் பண்ண முடியாது. சரிங்களா? எல்லாத்துக்குமே எல்லாமே தேவை. எதுவுமே ஒன்று இல்லைன்னா கூட நம்ம லாஸில் தான் இருப்போம். ஒன்று நாலேஜ் இல்லைனாலும் லாஸில் தான் இருப்போம், மைண்ட் செட் இல்லைனாலும் லாஸில் தான் இருப்போம், ட்ரேடிங் டைம் கரெக்டாக பார்க்கல அப்படின்னாலும் லாஸில் தான் இருப்போம். சரிங்களா? ஸோ எல்லாமே தேவை. எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ பொறுமையாக பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், சார்ட் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து அந்த கர்சர் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அம்புக்குறி தெரியாது. ஸோ பாருங்கள், நான் வேறு இந்த சார்ட் எதுவும் எனக்கு சூட்டபிள் ஆகலை. ஸோ நான் வேறு சார்ட் எடுத்து பார்க்குறேன். சரியா? ஓகே. ஸோ எப்போவுமே 80% கீழே இருக்கிறது எடுக்காதீங்க. ரிஸ்க் ரேஷியோ அதிகமாகிடும். ஸோ இந்த சார்ட்டும் தேவை கிடையாது. இந்த சார்ட்டுக்கு ரொம்ப ஸ்பீடாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மூவிங்கை பாருங்கள். இந்த சார்ட் மூவிங்கை வந்து ரொம்ப ஸ்பீடாக கீழே மேலே அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாவே அந்த சார்ட்டை விட்டுருங்க. ஏன்னா அந்த ப்ரெடிக்ஷன் அந்தளவுக்கு வராது. சரிங்களா? ஓகே. யூரோ ஜிபிபிலையும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? சரி, எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஒரு சார்ட்டில் தான் என்னால் ட்ரேட் எடுக்க முடியும்னு எனக்கு ஒரு மைண்ட் செட்டில் தோணுது. ஸோ அதனால் இந்த சார்ட்டில் நான் ட்ரேட் எடுக்கிறேன். லாஸோ ப்ராஃபிட்டோ ஏதாவது ஒன்று நம்ம ரெண்டில் ஒன்று தான் பார்க்க போகிறோம். மைண்ட் செட்டு தாங்க காரணம். சரிங்களா? இப்போ டாலருக்கு வந்து நான் $100 கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ட்ரேடுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பையருக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஏன் பையருக்கு எடுத்தேன்? உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியாக தப்போ நான் சொல்கிறேன். சரிங்களா? ஐ திங்க் வந்து எப்படின்னா இது வந்து லாஸ் ஆனாலும் ஆகலாம். பட் ஆனால் என்னுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக அப்படின்னா நான் வந்து சார்ட்டை அனலைஸ் பண்ணது கரெக்ட் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வரும். சரிங்களா? இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்திருப்பேன்
அப்படின்றது யோசிங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். சரிங்களா? இங்கே பாரு, லாஸ்ட் செகண்ட் வந்து செல்லர் வந்துட்டான். சரிங்களா? ஓகே ஓகே 30 செகண்ட் வந்து பையர் இருந்தால் லாஸ்ட் வந்து செல்லர் பவர் எண்ட் ஆகிட்டு வந்துட்டான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி அந்த இடத்துல நடந்துச்சு, ஃபஸ்ட்டு ஏன் பையர் வந்தான், அடுத்து எப்படி செல்லர் வந்தான் அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள் லெவல் ரீச் ஆகி வந்துட்டான். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் தான். அதே போல் மார்டின் எடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியுது அப்படின்னா மட்டுமே மார்டின் எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க. நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பலஸ் என்ன பண்ணீங்களோ அதுவே பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பையர் ட்ரேட் எடுக்கிறேன். சரிங்களா? மார்டினில் எடுக்கிறேன். இந்த ட்ரேடு வந்து ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ இன்னொரு ட்ரேட் வந்து நான் மார்ஜினல் சேஃப்டி ட்ரேட் எடுக்கலான்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். 1 செகண்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஓகே, சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100% பையர் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? செல்லர் இன்ட்ரெஸ்ட்டோட பையர் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. கான்ஃபிடென்ட்டும் முக்கியம், அப் ட்ரெண்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் தப்பாயிடுச்சு. ஸோ இது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓ மை காட், செல்லர் பையரும் மாறி மாறி ஃபைட் பண்ணுறதுனால அங்கேயே இருக்கான். ஓகே ஓகே, மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் வரும், பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஓகே, ப்ராஃபிட் தான் 100% ஷூர். ஓகே, ஸோ மார்டிங்கல் ப்ராஃபிட். சரிங்களா? மார்டிங்கல் அப்படின்னா எனக்கு தெரியும், அதனால் நான் மார்டிங்கல் எடுத்தேன். நீங்களும் மார்டிங்கல் எடுத்து லாஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்துடுச்சு, ஆனால் இந்த மாதிரி டிலே ஆகும். டிலே ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், அது வந்து ப்ராஃபிட்டில் ஆட் ஆகிக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ டோட்டலாக ஒரு ட்ரேட் எடுத்தால் லாஸு. ஸோ மார்டிங்கல் ப்ராஃபிட். ஸோ மார்டிங்கில் வந்து அடுத்த உடனே எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சரிங்களா? அங்கே பாருங்கள், இந்த ட்ரேடு வந்து பையர் எடுத்தேன், ஆனால் செல்லர் வந்துட்டான். ஓகே, நான் ஏன் அடுத்தும் நான் ஏன் செல்லருக்கு பையருக்கு எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான்ற எனக்கு தோணுச்சு, அதனால் வந்து நான் பையருக்கு எடுக்கலை. ஸோ செல்லர் வந்துட்டானா, அதுதான் எங்கள் விஷயமே. சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துடுங்க. கரெக்டாக இந்த கேண்டில் நான் மார்டிங்கில் எடுப்போம், இதுவும் லாஸ் ஆகும், அடுத்தும் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து விட்டுருவோம். டோட்டலாக 2 லாஸ் ஆகும், அப்படி மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம். சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நம்ம எடுக்கிற ட்ரேட் தான் ஷோ ஷார்ட் வரணுமே தவிர ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்க வேண்டாம். நம்ம எடுக்கிற ட்ரேட் ஷோ ஷார்ட் வரணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ நான் இங்கே எப்படி செல்லருக்கு ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா? இதை கரெக்டாக பாருங்கள். உங்கள் நாலேஜ் தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் பண்ணுற கமெண்ட் உங்கள் நாலேஜ் கரெக்டாக இல்லையான்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? ஓகே, ஸோ 100% ஷோ ஷார்ட் தான் வரும், எனக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 2 செகண்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் வரும். புரியுதுங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? லாஸ்ட் 1 செகண்டில் இதாகிடுச்சு. ஓகே, இது ப்ராஃபிட் தான். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக ஒரு கேப்பு. சரிங்களா? அந்த கேப்லேயும் ப்ராஃபிட்.
சரிங்களா? டோஜில் தான் முடிஞ்சிருக்கான். பட் ஆனால் இதில் கொஞ்சமாக வந்து நான் பையருக்கு மேலே எடுத்துருக்கிறதுனால ப்ராஃபிட் வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அந்த ட்ரேட் அப்லோட் பண்ணும்போது வந்து இதே ட்ரேடை நான் அப்லோட் பண்ணுவேன் குரூப்பில். அப்போது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? கரெக்டாக பார்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம நாலேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணுமே தவிர ஏதாவது ஒன்று பார்த்துட்டு கண்மூடித்தனமாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது 100% லாஸில் தான் போய் முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். டோட்டலாக 3 ட்ரேட் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? அந்த 3 ட்ரேட் எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சுட்டு தான் அடுத்த ட்ரேட்டில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஐ மீன் அடுத்த ட்ரேட் நான் எடுப்பேன், லைவில் வருவேன். சரிங்களா? எனக்கு தேவை எண்ட் ஆஃப் த மந்த் எவ்வளோ ப்ராஃபிட் நான் டார்கெட் வச்சுருக்கேன். எண்ட் ஆஃப் த மந்த் நான் டார்கெட் வச்சுருக்கேன். அந்த டார்கெட் எனக்கு வந்தால் போதும். புரியுதுங்களா? நான் ஓவராக எதுவும் ஆசைப்படுறது கிடையாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி நம்ம போகக்கூடாது. லிமிட்டை தாண்டி போனாவே இன்னும் பிரச்சனை தான். எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி, அந்த ட்ரேடுக்கு உண்டான மீனிங் உங்களுக்கு தெரியணும். எதுவுமே தெரியாமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. மீனிங் அப்படின்னா அந்த ட்ரேட் அங்கே என்ன நடக்குது, அவன் ஏன் வரான்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? எதுவுமே தெரியாமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் பையருக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன். செல்லர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் செல்லரோட பையர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இங்கே ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பையரும் செல்லரும் மாறி மாறி ஃபைட் பண்ணுறாங்க. யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, செல்லர் ஸ்ட்ராங்காக வரான், வந்துட்டான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மார்டிங்கில் எடுக்கிறேன். சரிங்களா? ஓ மை காட், இங்கே பார்த்தீங்களா, நான் ட்ரேட் அப்பயே ப்ளேஸ் பண்ணிட்டேன். பட் ஆனாலும் வந்து அந்த ஒரு செகண்டில் பையர் ஸ்ட்ராங்காக வந்து மேலே ப்ளேஸ் ஆகிடுச்சு. என்ன ஆகுன்னு தெரியல. ட்ரேட் கரெக்டாக தான் ப்ளேஸ் பண்ணேன். பட் ஆனால் அந்த ஒரு செகண்டில் பையர் ஸ்ட்ராங்காக வந்து கேப் டவுன் ஆகி ஸ்ட்ராங்காக வந்துட்டான். ஸோ என்ன ஆகுன்னு தெரியல. சரி ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பண்ணுறதுக்கு கிடையாது. இந்த நம்ம ட்ரேடுக்கு கீழே முடிஞ்சாலும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சரிங்களா? ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்போவுமே கரெக்டாக வந்து 59, 58வது செகண்ட் ட்ரேட் எடுத்துருங்க. அப்படி எடுத்தாலும் சட்ட சிக்கல் இருக்குது. பிகாஸ் வந்து லாஸ்ட்டு ஒரு செகண்டில் அவன் கீழே மேலே அதுவும் போயிடுறான். சரிங்களா? எப்படி ட்ரேட் எடுத்தாலும் நமக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் நடக்குது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு இல்லை. அதுக்குள்ளே அந்த இடத்துல வந்து பையரும் செல்லரும் மாறி மாறி ஃபைட் பண்ணுறாங்க. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் தான். சரிங்களா? ஸோ டோட்டலாக 3 ட்ரேட் எடுத்தேன். 3 ட்ரேடில் 1 ஷோர் ஷாட், 2 மார்டிங்கல். ஃபஸ்ட்டு மார்டிங்கில் வந்து நான் வந்து அடுத்த கேண்டில் எடுக்க கிடையாது. ஸோ நான் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் எடுத்தேன். சரிங்களா? இதுவும் நான் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் ஒரு செகண்டில் டிலே ஆகி மேலே வந்துருச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ கரெக்டாக பாருங்கள் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஒரு சார்ட்டை எப்படி நான் பார்க்குறேன், எந்த சார்ட்டில் ட்ரேட் எடுக்கிறேன், அந்த சார்ட்டில் என்னென்ன நடக்குதுன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணது மட்டுமே உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுமானா முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 100% தெரிஞ்சுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்க முடியுமே தவிர இல்லைன்னா முடியாது. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்கள் சார்ட் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதிகமாகும். ஒரு சார்ட்டில் என்ன நடக்குதுன்றது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் வரும், இல்லைன்னா வராது. சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், 3 ட்ரேட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் லைனாக உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.